சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலரே மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமே. ஜெய் சித்தர். ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு மகான்களை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அதை எல்லா மகான்களை பற்றியும் பேசியிருக்கோம். இந்த வாட்டி தான் அன்பே சிவம் என்ற தலைப்பில் பேசுறதுக்காக வருகின்றிருக்கிறார்கள். அதாவது டிஆர்எஸ் எதுக்காக கூப்பிட்டோன்னா உண்மையிலே அன்பாக இருப்பார். தஞ்சாவூருக்கு கிடைத்த பெருமை. ஏன்னா அப்படிப்பட்ட மாவட்ட வருவாய் அலுவலர் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய பெருமையும் சந்தோஷமும் கூட. அப்படிப்பட்டவர் இன்றைய தினம் நம்முடைய சத்தியநாராயண சித்தர் ஆசிரமத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள். அவரை அன்போடு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக என்னுடைய அன்பு தம்பி சிநேகன். அன்பே சிவம்ங்கிற தலைப்புக்கு ஏற்ற நபர் அவர்தான். அவர் அன்பே சிவங்கிற பேச இருக்கிறார். அவரை நான் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய உபயதாரர்கள் அனைவரையும் மற்றும் இந்த விழாவிற்காக வருகிறது சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என வரவேற்று விடைபெறுகின்றேன். ஒரு அதிர்வடைந்த நாட்களாக ஒவ்வொரு நாட்களையும் கடந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் இது போன்ற ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு அங்கு சித்தர் வழிபாடு, ஆயில்ய வழிபாடு போன்ற தமிழரின் தொன்மை நாகரிகம் பண்பாடும் இங்கு விளக்கப்படுவது என்பது ஒரு பெரிய பெரும் பேறு. அதனை உணர்ந்து இங்கு வருகை புரிந்து இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அந்த அதிர்வடைந்த நாட்களோடு அப்படி என்று சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி இதுக்கு முன்னர் காலத்தில் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் கூட நம்ம நிகழ்காலத்தில் லயித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு காக்கா கூப்பிடுற சத்தம் நமக்கு கேட்கும், ஒரு மாடு நடக்கிற சத்தம் நமக்கு கேட்கும், ஒரு வீட்டில் தாளிக்கிற சத்தம் கூட நம்மளுக்கு கேட்கும். ஸோ ரொம்ப நிகழ்காலத்தில் நம்ம மைண்டு நிகழ்காலத்தில் இருக்கும், நம்மளுடைய பயணம் நிகழ்காலத்தில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ரசனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த காலம் இப்பொழுது எல்லாம் நமக்கு கிடைக்கிது, ஆனால் ரசனை இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே உடனே கிடைக்கிது, எல்லாம் அளவுக்கு அதிகமாக நம்மளால் வாங்கி வேஸ்ட் பண்ண முடியுது. ஆனால் ஒரு ருசிகள் இல்லை, நம்ம சாப்பிட்றதுல ஒரு ருசி இல்லை, நம்ம சுவாசிக்கிறதுல உயிர் இல்லை. ஒரு வெறுமையான ஒரு சமுதாயமாக நாம் மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற ஒரு வழிபாட்டு நிகழ்வு, இதை சார்ந்து இது போன்ற நிறைய அது ஒரு ஆன்மீகம் சார்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு சிகிச்சைன்னு கூட இதை சொல்லலாம். ஸோ நம்மை ஒரு ஒரு அதிர்வு நிலையிலிருந்து ஒரு அதிர்வு குறைந்த நிலைக்கு இட்டு ஒரு நேர்கோட்டாக நமது எண்ண ஓட்டங்களை வலிமைப்படுத்தி அதனை கூர்மைப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்குறேன். இது சயின்டிஃபிக்காகவும் இது அப்படி தான், சைக்காலஜிக்கலாகவும் இது நம்மளுடைய அடுத்த சந்ததியை நிறைய இதில் ஈடுபடுத்தணும். ஏன்னா அவங்க ரொம்ப டீவியேட் ஆகிட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய பண்பாடும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய ஒவ்வொரு டே டு டே லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய லைஃப் ரொம்ப ஆன்மீகத்தோடு ஒன்றி ரொம்ப இனிமையாக இருந்தது. இப்போ நிறைய சில குடும்பங்கள் அதை இன்னும் தக்க வச்சு அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பல குடும்பங்களில் அது சாத்தியப்படாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அது ஒரு சமூக விழுமிய குறைபாடாக மாறி அது ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அது நிறைய நியூஸ் நீங்கள் படிக்கிறதுலன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஒரு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தது இப்பொழுது அந்த ஊரில் இந்த ஊரில் நடக்கிறது இப்போ இந்த தெருவில் அந்த தெருவில் நடக்கிற மாதிரி மாறிட்டு இருக்கு. காரணம் நம்மளுடைய விழுமியங்கள்லேருந்து ரொம்ப தவறி ரொம்ப டீவியேட் ஆகி போயிட்டோம். ஸோ அது போன்ற அந்த டீவியேஷனை தடுத்து
அதை ஒருமுகப்படுத்தி அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து மக்களுக்குமான ஒரு ஆரோக்கியமான மனதோடு, அந்த அதிர்வுகளற்ற மனதோடு நிகழ்காலத்தில் லைத்திருக்க இது போன்ற வழிபாடுகள் கண்டிப்பாக ஆன்மீகத்தை தாண்டி சமூக ஒருங்கிணைப்பதில் இது போன்ற வழிபாடுகள் பெரிய பங்காற்றும் என்ற பெரும் நம்பிக்கையோடு இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு நல்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த மேடை ரொம்ப புதிதாக இருக்கிறது. பொதுவாக ஒரு போடியம் வச்சுருப்பாங்க, நின்று பேசும் பொழுது அப்படி சிங்கம் போல கரிச்சித்துட்டு போயிடுவோம். இங்கே அதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. ரெண்டாவது உட்காந்து பேசினாவே நமக்கு பேச்சு வராது பொதுவாக. ஏன்னா அது அதுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கிறது, அது சொல்வதற்கான அந்த தகுதி இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த இடம் அமர்ந்த பிறகு வரும்போது மனசுக்குள்ளே இருந்த ஒரு பெரும் படபடப்பு இந்த வளாகத்துக்குள் வந்த உடனேயே நின்று போயிடுச்சு. அந்த படபடப்பு இல்லை. என்னை அறியாமல் ஒரு அமைதி நிலவுகிறது. இது மேடை அலங்காரத்துக்கு வேண்டி சொன்னவன் இல்லை. அநேகமாக தமிழகத்தில் உண்மையை சொல்லியே கெட்ட பேர் வாங்கினவே நான். அதனால் பொய் சொல்லி பாராட்டு வாங்கிறதுக்கு என்னுடைய மனசு எப்போவுமே ஒவ்வாது. இந்த விழாவை பார்க்கும் பொழுது எல்லாம் பார்த்த முகம், எல்லாம் பழகிய முகம், எல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக இந்த கடை வீதிகளில் கைகோற்று நடந்த முகங்கள் நிறைய இருக்கிறது. பார்க்கும்போது எல்லோரையும் சந்திப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பை அண்ணன் இரா செழியன் அவர்கள் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய சத்யநாராயண சித்தரால் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான், மறுப்பதற்கில்லை. எல்லாரும் டிஆர்ஓ சொன்னது போல் உலகம் முழுக்க நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்ம காலடியில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரம் இருக்குது. இந்தியில் ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஒரு பெரிய அரங்கத்துக்கு முன்பு அமர்ந்து ஒரு பெரிய அரங்கத்துக்கும் பூங்காவுக்கும் இடையில் ஒரு தார் சாலை இருக்கும். அதிகபட்சம் 80 அடி சாலை அது. அந்த பூங்காவில் உட்கார்ந்து அந்த பெரிய அரங்கத்தை பார்த்து கொண்டே இருப்பார். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் போதெல்லாம் நினைப்பார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த அரங்கத்துக்குள் நம்ம போய் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் காலம் உருளோடி கொடுக்கிறது. ஏறத்தாழ 28 ஆண்டுகள் கழித்து அதே அரங்கத்தில் இவருக்கு பாராட்டு விழா நடந்திருக்கிறார். 28 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போது அந்த இசையமைப்பாளர் சொன்னார், எல்லோரும் வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்று ஏதேதும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை எவ்வளவு அருகில் இருந்தாலும் அதை கடப்பதற்கான எவ்வளவு தூரம் காத்திருப்பது என்பதுதான் வாழ்க்கை. அந்த வகையில் இந்த 80 அடி சாலையை கடப்பதற்கு எனக்கு 28 ஆண்டுகள் நடந்திருக்கிறது என்று. வெறும் 80 அடி சாலை தான், அதை கடந்து இந்த அரங்கத்துக்குள் காலடி வைப்பதற்கு 28 ஆண்டுகள் நடந்திருக்கிறது என்று சொன்னார். நானும் சொல்லுகிறேன், சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதே இடத்துல அண்ணன் செல்லியன் அண்ணன் கூட பல நாள் வந்திருக்கேன். இங்கே காலையில் ரெடி ஆகிட்டு குளிச்சுக்கிட்டுலாம் நாங்கள் போயிருக்கோம். ஆனால் மறுபடியும் அப்படியே திரும்பி பார்க்குறோம். ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகுத்தான் மீண்டும் சித்தர் என்னை அழைத்திருக்கிறார். இங்கிருந்து இந்த செங்கிப்பட்டியிலிருந்து ஏறத்தாழ ஒரு 29 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர் நான் தாண்டி இங்கே வருவதற்கு எனக்கு ஏறத்தாழ 25 வருடம் ஆயிருக்கிறேன். அவ்வளவு. ஆனால் எப்போ என்ன நடக்கும் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியாது. ஆனால் எப்போ என்ன நடக்கும் என்பது நடந்தே தீரும். இப்போ டிஆர்ஓ சொன்னது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னாரு. இதெல்லாம் நீங்களும் நானும் சேர்த்து நடத்தியதில்லை, எவனோ ஒருவன் நடத்துகிறான், நாம் நடித்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாருமே சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, இது எல்லாமே பெரும் பெரும் பேச்சாற்றல் மிக்கவர்களும் ஞானிகளும் குருமார்களும் எல்லாருமே இங்கே உட்கார்ந்த அவை இது. இந்த அவையில் நம்ம உட்காந்து என்ன பேச போகிறோம்னா, சிறு பிள்ளை அனுபவத்திலும் சரி வயதிலும் சரி, இந்த அரங்கத்துக்கும் சரி இந்த அவைக்கும் இந்த சபைக்கும் நான் சிறு பிள்ளை. என்ன பேச போகிறோம் இங்கே உட்காந்து? எனக்கு அன்பை தவிர எதுவுமே தெரியாதே. நீங்கள் எதை கொடுத்தாலும் என்னால் அன்பை மட்டும்தான் திருப்பி கொடுக்க முடியும், வேறு எதுவும் என்னிடம் இல்லை. நீங்கள் என்ன கொடுத்தாலும் என்னால் அன்பை மட்டும்தான் கொடுக்க முடியும் என்கின்ற ஒற்றை சிந்தாந்தத்தில் ஓடியவன் தான் இன்னைக்கு அதே தலைப்பில் பேசுவதற்கான ஒரு அருகதை கிடைத்திருக்கேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எனக்கு வேறு ஒன்றுமே என்ன, அதை விட அதை தேடிக்கிட்டே இருக்கேன். எப்படி அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, நான் என்னை எல்லா இடத்துலையுமே அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்காரு, ஆனால் இந்த அரங்கத்தை நான் அவருக்கு அடையாளப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. இல்லையண்ணா, எப்போதுமே திரும்பி போன இடத்தை, நடந்து போன இடத்தை திரும்பி பார்க்காம நம்ம எங்கேயுமே நடக்க முடியாது. அது ஒரு பெரிய சவால் இந்த வாழ்க்கையில்.
அந்த மாதிரி எனக்கு என்னவோ தெரியல, இது உங்களை பேரை சொல்லி உங்களை பதிவு பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் சொல்வதே இல்லை. அது அந்த நேரத்தில் அதுவாகவே நிகழ்கிறது. நான் எங்கிருந்து வந்தேன், நான் யார் என்பதை இந்த சபைக்கு முன்பு என்னை ஒப்படைக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நான் இந்த இயற்கைக்கும் எனக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்படி சொல்லும் பொழுதுதான் நான் ஒவ்வொரு இடத்தையும் நான் பதிவு பண்ணுறேன். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, இல்லைன்னா இதே போல் என்ன மாதிரி எத்தனையோ திறமையுள்ள இளைஞர்கள் இங்கே எத்தனையோ கிராமங்கள் இன்னும் முடங்கி கிடக்கிறார்களே. நான் அதை அடிக்கடி சொல்வேன், மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, இந்த மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடையை அமைச்சு கொடுக்கணும். இப்போ என்னை விட வயதானவர்கள், என்னை விட வலுவான சிந்தனையாளர்கள், என்னை விட அனுபவசாலிகள், என்னை விட பெரியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த ஒரு சின்ன சந்தர்ப்பம் இங்கே அமைத்து கொடுத்துருக்கிறது என்றால், இந்த மேடையை அமைத்து கொடுத்தவர்கள் நீங்கள் அங்கே உட்கார்ந்தால் அந்த மேடை அழகு. நீங்கள் யாருமே இல்லை என்றால் அந்த மேடை அழகு கிடையாது. எப்போதுமே சபை அழகாக இருக்க வேண்டும் என்றால் அவை அழகாக இருக்க வேண்டும். அவைதான் ஒரு சபையை அலங்கரிக்கிறது. இதுதான் அடிக்கடி சொல்லிடுவேன். தனி மனிதனாக அங்கே வாழ்ந்து விடவே முடியாது. அப்படி இருக்கும்போது தான் எல்லாத்துக்கூடையும் கூட்டு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு ஒற்றை நூலில் தொடங்குகிறது வாழ்க்கை. அதுதான் அன்பு என்ற ஒற்றை நூலில். ஆனால் இங்கே சத்யநாராயணன் சித்தருக்கு இடத்துக்கு வரும்போது சித்தர்களை பற்றி பேச வேண்டும். எப்படி நம்மளுடைய வருவாய்த்துறை அதிகாரிக்கு எப்படி அந்த நாட்டம் இருந்ததோ, நானும் ஒரு நேரத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சித்தர்களை தேடி அலைந்தவன் தான். எங்கள் அநேகமாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சித்தாந்தங்களும் சித்தர்களும் உழைவினார்களும் அங்கேயெல்லாம் என்னுடைய காலடி பட்டிருக்கிறது. அப்படியே போனால் நம்ம அப்படியே போயிடுவோன்னு கூட கொஞ்சம் காலத்தில் என்னுடைய நண்பர்கள் பயந்தார்கள். எப்போதுமே பெரிய பட்டை கிளம்பி போயிடுறது ஒரு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மானுடத்தின் மீது எங்கே இந்த மானுடம் என்னை வெறுத்து ஒதுக்குகிறது என்ற ஒரு பயம் வரும்பொழுது யாரிடம் சரணடைவது? இங்கே பக்தி எல்லாமே அலங்காரமாக இருக்கிறது, அன்பு மட்டும்தான் அலங்காரம் இல்லாமல் இருக்கிறது, அன்பு மட்டும்தான் அமைதியாக இருக்கிறது. அப்போ அதை நோக்கி போகும் பொழுது தான் எனக்கு இந்த சித்தர்கள் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு வந்தது. இங்கே சத்யநாராயணன் சித்தருடைய அவருடைய மடியில் உட்கார்ந்து பேசுவது போல் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது காரணம், அவங்க சொன்னாங்க தொடக்கத்தில் ஒரு வாகன ஓட்டி வந்து அம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா என்ற சொல்லுக்கும் அவன் பெயர் என் பிள்ளையின் பெயராக இருக்கிறது என்றால் இதெல்லாம் யார் சொல்லக்கூடும்? இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம தான் அதிசயங்களை உற்று பார்ப்பதே இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கேயோ ஓடிடும். ஓஷோ சொல்லுவான், எந்த பக்கம் அள்ளி குடித்தாலும் கடல் நீர் உப்பு கரிக்குமா. ஆமாம், அதுதான் எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவனுடைய ஓஷோ எழுதிய மிகப்பெரிய தத்துவங்களில் ஒன்றானது எந்த பக்கம் அள்ளி குடித்தாலும் உப்பு கரிக்கும் என்பது தான் அவனுடைய உயர்ந்த ஒரு தத்துவம். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எங்கே வேணாலும் ஓடுங்க, ஓடி போய் உங்கள் வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ முடியும். இடம் மாறுவதனால், பொருள் மாறுவதனால், உங்களுடைய நாடு மாறுவதனால், கண்டம் மாநிலங்கள் மாறுவதனால், உடை மாறுவதனால், உங்களுடைய சிந்தனை எதுவோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் எங்கு போனாலும் உங்கள் வாழ்க்கையை தான் வாழணுமே தவிர நீங்கள் ஓடி போனதுனால இன்னொருத்தர் வாழ்க்கையை வாழவே முடியாது. வாழ்க்கை என்பது உங்கள் சிந்தனைகளால் சித்தரிக்கப்பட்டது என்று ஓசோ சொல்வதற்கத்தான் ஒத்த வரியில் சொன்னால், கடலில் எந்த பக்கம் அள்ளி குடித்தாலும் உப்பு கரிக்கத்தான் போகிறது. அது அங்கே ஓடி கரிக்கிறது இங்கே நின்று கரிக்கலாமே, நின்ன இடத்திலே வாழலாமேங்கிறது தான் அவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்லுவான். எனவே தான் இங்கே வரும்பொழுது சித்தர்களை வெறுமனே நம்ம ஏதோ சித்தாந்தத்தையும் தன்னுடைய ஜீவனை அடக்கி ஆளுகிற ஒரு மனிதர்களாகவோ மாமனிதர்களாகவோ கடந்து போயிட முடியாது. சித்தர்களுக்குள் அவ்வளவு பெரிய சித்தாந்தம் இருக்கிறது. சித்தர்களை அறிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். காரணம், சித்தர்களை படும்போது நம்ம இரண்டு வகையாக பிரிக்க வேண்டியிருக்கிறது. முனிவர்களையும் சித்தர்களையும் நாம் தனிவாக, ரிஷிகளையும் சித்தர்களையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுதுதான் ரிஷிகளும் முனிவர்களும் என்னன்னா வேத சாஸ்திரங்களை அதிகமாக நம்பினார்கள். அதில் உள்ளதை மட்டுமே நம்பினார்கள். அதுதான் பெருசு என்று நம்பி அதன்படி வாழத் தொடங்கினார்கள், அதன்படி வழிநடத்த தொடங்கினார்கள். அதை கடவுளிடம் ஒப்படைத்து கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள நெருக்கத்தை ஏற்படுத்துவதிலேயே முனைப்பாக இருந்தார்கள். ஆனால் சித்தர்கள் அப்படி அல்ல. அவர்கள் தனக்குள் இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த மானுடத்தின் திறமையை, ஆற்றலை, சக்தியை, யோக நிலையை, அந்த ரசவாதத்தை வெளியில கொண்டு வருவதற்காக இவர்கள் தன்னுக்குள் தேட ஆரம்பித்தார்கள். அப்படி கேடும்போது முனிவர்களையும் ரிஷிகளையும் பேசும்போது நீங்கள் சமஸ்கிருதத்தை விட்டு விட்டு பேச முடியாது. ஏன்னா அதுதான் நேரடியாக தெய்வங்களோடு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருந்தது அவர்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு ஈடான மொழியை அங்கே சமஸ்கிருதத்தை பேச போனால் இங்கே தமிழை நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ஏன்னா தமிழில் சொல்லாத சித்தாந்தங்கள் எதுவும் இல்லை, சித்த வைத்தியங்கள் அவ்வளவு இருக்கிறது. அப்போ சித்தர்களை பேசும்போது சித்தர்கள் பக்தி வயப்பட்டவர்களா சக்தி வயப்பட்டவர்களா என்பதிலிருந்து தொடங்குகிறது சித்தாந்தம்.
வயப்படும் என்பது கடவுளுக்கு என்ன பிடிக்கும், இதிகாசம் என்ன சொல்கிறது, புராணம் என்ன சொல்கிறது, கதைகள் என்ன சொல்கிறது, அதற்கு பின்னால் இருக்கும் இந்த புராணங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு இருக்கிறது, அவர்களுக்குள் போகிற அந்த ஒரு மிகப்பெரிய அந்த உருக்கத்தில் நாம் எப்படி கலந்த அந்த ஜோதிக்குள் நம்மளும் ஐக்கியமாகி பக்தி மயத்தில் நாம் மயங்கி நிற்க போகிறோம், அந்த இறைவின் முன்பு உருகி பேசப் போகிறோம் என்பது ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் முனைப்பாக இருந்தது. ஆனால் சித்தர்கள் மட்டும்தான் தனக்குள் உள்ள அத்தனை சக்திகளையும் வெளியில கொண்டு வந்து அது மக்களுக்கு போய் சேர வேண்டும். சித்த வைத்தியங்களாக, யோகாசனங்களாக, ரசவாதங்களாக வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதால் தனக்குள் தேட ஆரம்பித்தார்கள். எனவேதான் தனக்குள் இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வருவதற்கு சக்தியின் மார்க்கத்தில் சித்தர்களும் பக்தியின் மார்க்கத்தில் ரிஷிகளும் இருவழியாக பிரிந்து கொண்டார்கள். நாம் இதை பிரித்து பார்க்கவே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் சக்தியும் பக்தியும் ஒன்றே என்றுதான் இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அதனால தான் இன்னைக்கு நம்மளுடைய சித்தர் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள், இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. அவர் கொடுக்குற அந்த சக்தியும் அந்த எனர்ஜியும் இந்த பூமி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி கடந்து கொண்டே இருக்கிறது. நாம தான் உத்து பார்க்கறதே இல்லை. என்னைக்காவது உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்களா? ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் உங்களுடைய கேள்வி கேட்டிருக்கீங்களா? இந்த உலகத்திடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், உறவுகளிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், எதிரிகளிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். எப்போதாவது உங்கள் வீட்டு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களிடம் நீங்கள் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எந்தவித ஈகோவும் இல்லாமல் உங்கள் தவறுகளையோ சரிகளையோ சொல்லி உங்களிடம் கேள்வி கேட்டது உண்டா? ஏனென்றால் அப்படி பழக்கப்படவில்லை நம்மளுடைய கல்வி முறை. நம்மளை பொறுத்த வரைக்கும் கேள்விங்கிறது இன்னொருத்தன்ட்ட கேட்கணும். நாம் வந்து கேள்வி கேட்பதனால் புத்திசாலின்னு நம்மளே நினச்சிக்கணும். இந்த உலகத்தில் கேள்வி முதலா பதில் முதலா என்பதில் எல்லோருக்கும் கேட்டால் எல்லோரும் என்ன சொல்ல போகிறோம் என்றால் கேள்விதான் முதல் என்கிறோம். கேள்விதான் முதலா வந்ததா? இல்லை, பதில் தான் முதல்ல வந்தது. ஒன்றை துளைக்காமல் தேட முடியாது. கேள்வி என்பது தேடுவது, பதில் என்பது ஏற்கனவே துளைந்து கிடப்பது. பதில் தான் முன்னே வந்தது, அதை தேடி எடுப்பதற்கு கேள்வி தேவைப்படுகிறது. ஆனால் நம்முடைய கல்வி முறைகளும் சித்தாந்தங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் கேள்விதான் முன்னே தோன்றுகிறது. எல்லா வாழ்க்கையும் கேள்வியிலிருந்தே தொடங்குங்கள் என்பாங்க. அது இல்லை. இதைத்தான் சித்தர்கள் வேறு மாதிரி இது எங்கே இருக்குது, எங்குள்ள தான் இருக்குது, அப்போ நான் இதை தேடி எடுக்கணும். எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா பதில் எங்குள்ள இருக்குது, சக்தி எங்குள்ள இருக்குது, யோகம் எனக்குள்ளே இருக்குது, தியானம் எனக்குள்ளே இருக்குது, குண்டலினி சக்தி எனக்குள்ளே இருக்குது, ரசவாதம் எனக்குள்ளே இருக்குது. இதையெல்லாம் தேடி எடுக்கணும், வேற வழி இல்லை. அப்படின்னா நான் என்ன நிலையாக வேண்டும்னா இங்கே ஆர்ப்பரிப்பு இல்லாமல் தன்னை உணர்வதற்கு ஒரு அமைதியும் அன்பு தேவைப்படுகிறது. இதைதான் திருமூலர் சொன்னார், அன்பே சிவம் என்று. இதைத்தான் சொன்னார். எப்படி தேடி எடுக்க முடியும்னா நான் என்னை நேசிக்காமல் எனக்குள் இருக்கிறத எதையுமே தேடி எடுக்க முடியாது. இந்த உலகத்தையும் தன்னையும் நேசிக்காதவனுக்கு பிறரை நேசிப்பதற்கான எந்த தகுதியும் இல்லை. இன்றை நேசிக்காதவனுக்கு நாளைக்கு வாழ தகுதி இல்லை. இன்றை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த நொடியை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். உனக்கு கொடுத்த இந்த நொடியை வீணடிச்சுட்டு நாளைக்கு வாழணும்னு ஆசைப்படுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அது இல்லை. எனக்குள்ள நான் என்ன இருக்குன்னு என்னை உணர்ந்து கொள்ளாமல் இன்னொருத்தனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம தேட ஆரம்பித்தலையா? அப்படி இல்லை என்பதனால்தான் தனக்குள்ளே சித்தர்கள் தன் யார் என்பதை தேடி 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 தான் கண்டுபிடித்த அந்த மிகப்பெரிய அரிய சக்திகளை மக்களுக்கு பயன்படுத்த தொடங்கினார்கள். அதனால்தான் கூட கோபுரங்கள் மாட மாளிகைகள் கொடுக்கிற எதற்கும் மயங்காத சிவன் சித்தர்களுக்கும் மயங்கினான். எந்த சாமியும் ஆடம்பரத்தை கேட்கவே இல்லை. எந்த தெய்வமும் உங்களிடம் எந்த வருமானத்தையும் கேட்கவில்லை. எந்த சாமியும் உங்களுக்கு பெரிய ஆர்ப்பாட்டமான திருவிழாக்களை அது கேட்கவில்லை. நம் அன்பின் வழியாக, நம் அன்பின் வெளிப்பாடாக அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுதான் சரியான முறை என்கிறோம். இங்கே என்ன பிரச்சனை தெரியுங்களா? பக்தியையும் மூட நம்பிக்கையும் ஒன்றா குழப்பிக்கிறோம். பக்தி வேறு, மூட நம்பிக்கை வேறு. எப்படி உணர்வு வேறு, உணர்ச்சி வேறு. அதுக்கே நம்மளுடைய கல்வி முறைகள் விளக்கம் தரவில்லை இன்னும். உணர்வு என்பது புன்னகை, உணர்ச்சி என்பது கண்ணீர். உணர்வு என்பது காதல், உணர்ச்சி என்பது காமம். உணர்வு என்பது கூச்சம், உணர்ச்சி என்பது வலி. சின்ன இடைவெளி, ஒரு காற்றின் மெல்லிடை மாதிரி ஒரு சுவர் இருக்கிறது. அப்போ இதுக்கு வித்தியாசமே தெரியல நமக்கு. அதனால தான் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா
பக்தி எது மூட நம்பிக்கை எதுன்னு தெரியாமலேயே ரெண்டையும் போய் குழப்பிக்கிட்டோம். இப்படி கும்பிட்டாதான் சாமி நம்மளை பார்க்கும், இவ்வளோ காசு போட்டாதான் நம்ம முன்னாடி போக முடியும், இப்படியெல்லாம் பட்டை போட்டுக்கிட்டு, இப்படியெல்லாம் உத்திராட்சை போட்டுக்கிட்டு, இப்படியெல்லாம் காவடி எடுத்துக்கிட்டு, இப்படியெல்லாம் தீ மிதிச்சுக்கிட்டு போனால் மட்டும்தான் நம்மளுடைய பக்தியை சாமி ஏற்றுக்கொண்டு நினைக்கிறோம். இதை சித்தர்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை, ஒருபோதும் விரும்புவதில்லை. நேசத்தால் இந்த உலகத்தை ஆளலாம் என்கிறான் சித்தன். ஆதி சித்தனே சிவன் தானே. எப்போதுமே நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் தெரியுங்களா, கோபம் உள்ள இடத்துல தான் சிவபெருமான் பேரண்டத்துக்கு எப்படி பேரன்பை கொடுத்தானோ அது பெரும் கோபக்காரன். அவன்கிட்ட அவ்வளோ அன்பு இருந்துச்சு. அந்த அன்பை புரிந்து கொண்டவர்கள் சித்தர்கள். நான் அதனால தான் நிறைய வாட்டி அதில் நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எப்படி சித்தனுக்கும் சிவனுக்கும் எங்கே தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். சித்தர்கள் ஒருபோதும் சிவனை கடவுளாக பார்த்ததே இல்லை. என் மூத்தவன் என்று பார்த்து கொண்டிருக்கிறான், என் முன்னவர் என்று பார்த்து கொண்டிருக்கிறான், என் குரு என்று பார்த்து கொண்டிருக்கிறான், என்னை வழி நடத்துகிறான் என்று பார்த்து கொண்டிருக்கிறான், என் கிழக்கு என்று பார்த்து கொண்டிருக்கிறான், என் வெளிச்சம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய தேடுதல் என்று பார்த்து கொண்டிருக்கிறான், இவன் தான் என் வழி என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஒருபோதும் அவனை தெய்வத்தின் உயரத்தில் வைத்துக் கொண்டு பூஜை புனஸ்காரங்களோடு கும்பிட வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சித்தன் சிவனோடு நிறைய இடத்தில் முரண்பட்டிருக்கிறான், போட்டி போட்டிருக்கிறான். அப்படி இருந்ததனால தான் இப்படி அன்பு கலந்த கோபத்தோடு, அந்த பிடிவாதத்தோடு இந்த சித்தன் இருக்கிறானே, நம் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருப்பான் என்பதனால்தான் எங்கெல்லாம் சித்தனுக்கு ஓய்வெடுக்க நேரம் கிடைக்கிறதோ அங்கேயெல்லாம் சிவபெருமான் ஒருவரும் தலை சாய்ந்து தோள் கொடுத்த இடமாக இருக்கும். இன்றைக்கு உலகம் முழுக்க உள்ள அந்த லிங்க பீடத்தின் மைய தூண் என்பது ஒருபுறம் சாய்ந்திருந்தால் அங்கே சித்தன் வாழ்ந்திருக்கிறான் என்று அர்த்தம். நீங்க எல்லாம் பார்ப்பீங்க, எங்கேயெல்லாம் சிவலிங்கம் ஒருபுறம் சாய்ந்திருக்கிறதோ அங்கேயெல்லாம் சித்தர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உலகத்தின் எதுக்குமே பயங்காதவன், உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய இந்த சிவன் சித்தர்களுக்கு மட்டுமே செல்லப்பிள்ளையாக இருந்தான். அவன் ஓய்வெடுக்க இந்த உலகத்தில் யாருடையுமே தூய்மையான தோள்கள் இல்லை, அவனை ஓய்வெடுக்க தூய்மையான மடிகள் இல்லை, அவன் ஓய்வெடுப்பதற்கான சரியான படுக்கை இல்லை. அவன் என் தோளிலேயே தலை வைத்து சாய்ந்து தூக்கட்டும் என்பதனால்தான் ஒருபுறம் தலை சாய்ந்து தோள் கொடுத்த இடமாக அவன் எங்கேயெல்லாம் சித்தர்கள் ஓய்வெடுக்க வழிவிட்டானோ அங்கேயெல்லாம் சிவலிங்கம் ஒருபுறம் சாய்ந்திருக்கும். இனிமேல் நீங்கள் போகும்போது அதை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் நிறைய இடத்துல தேனதுக்கு பிறகுதான் இந்த ஞானமே எனக்கு வந்தது. இது ஞானமா இல்லை எனக்கு தெரியாது, இந்த அறிவாக இருக்கலாம், அறிவின் முதிர்ச்சி ஞானமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. என் வயதுக்கு, என் தேடுதலுக்கு, என் ஓட்டத்துக்கு இது கிடைத்த பரிசாக நினைக்கிறேன், ஆமாம் என்று பற்றிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ், மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ போட்டோகிராஃபரா, வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.